இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எவ்வாறு இளைஞர்கள் சீரழிகிறான்னு சொன்னீங்கன்னா, நிறையா சமூக வலைத்தளங்களில் பள்ளி குழந்தையிலேருந்து சிறுவர் முதற்கொண்டு பெரியவங்க வரை கல்லூரி மாணவி முதற்கொண்டு இளைஞர்கள் பெரும்பாலும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறாங்க. ஃபோன் இல்லாத ஆளுகளே இல்லை இன்றைக்கி. அன்றைக்கெல்லாம் ஒரு செய்தி பார்க்கணுன்னா பேப்பரை பார்க்கணும், டிவி பார்க்கணும், ஒளிமொழி பார்க்குறது, அதுக்கப்புறம் செய்தியில் பார்க்கக்கூடிய நிலை இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் மாறி அலைபேசி கையிலே வச்சுருக்கிறாங்க. கையில் வச்சு நிறையா சம்பவங்களை பார்க்குறாங்க. நல்ல விஷயங்களையும் பார்க்குறாங்க, கெட்ட விஷயங்களையும் பார்க்குறாங்க. சமூக வலைத்தளங்களில் லைக்கு பெறணுங்கிறதுக்காக வேண்டி கெட்ட விஷயங்களை நான் தன்னை ஒரு ஹீரோஸும் பார்த்துக்கணும், நம்மளை ஒரு இதாக காட்டுக்கணும், லைக்கு வாங்குறதுக்காக வேண்டி தவறான பாதைகளை பயன்படுத்தி இந்த கேக்கு வெட்டுறப்ப அருவாள் வச்சு வெட்டுறது, ஒரு கூட்டம் சேர்த்திட்டு போகிறது, வன்முறையில் ஈடுபடுறது, ஒரு கூட்டமாக போகிறது, கேங் மாதிரி போடுறது, இதெல்லாம் லைக்கு வரலாம் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் சில பேர் சில சமூக விரோத செயலை அதை ஒரு அங்கீகப்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்க. இதையெல்லாம் அரசாங்கம் தலையிட்டு தவறான செய்திகள் சமூக வலைத்தளம் வந்தால் அதை தடை செய்யணும்.